ஒர்க் ஷீட்ஸ் வந்து ஒவ்வொரு லைவ் கிளாஸ் இருக்கு இல்ல ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஒர்க் ஷீட்டை நம்ம ப்ரொவைட் பண்றதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரெக்கார்டட் வீடியோஸ், அதுக்கப்புறமா லைவ் கிளாஸஸ், அப்புறமா வந்து ஃபுல் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு இன்க்ளூட் ஆயிடும். அதாவது வின்னர் பேட்ச்னு சொல்லி வின்னர் 3.0 இருக்கக்கூடிய ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எங்க வரும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோர்ஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு மட்டும்தான் வரும். ஸோ வெல்கம் பேக் டு உஸ்தாதியன் அகாடமி. ஸோ எப்படி வந்து வரக்கூடிய இந்த எக்ஸாம் குரூப் 2A இங்கிலீஷ் ரிலேட்டடாகவும் இங்கிலீஷ் மேக்ஸ் ரீசனிங்கில் இருக்கக்கூடிய வாரியர் பேட்ச், அது போக வந்து வின்னர் பேட்ச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இதை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது போக நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் கிளாரிஃபை ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கீழே இருக்கக்கூடிய பேமெண்ட் லிங்க் மூலமாக நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணி நீங்கள் வந்து அட்மிஷன் ஃபார்மை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். as soon as நீங்கள் அட்மிஷன் ஃபார்ம் வாங்கினதுக்கப்புறமா within 24 hours உங்களுக்கு வெப் போர்ட்டலில் ஆக்சஸ் வந்துடும். ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாரெல்லாம் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் யாரெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து நான் ஒன்ஸ் ப்ரிப்பரேஷனில் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து அவ்வளோவா யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வாரியர் பேட்ச் ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணுவோன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ வாரியர் பேட்ச் எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து இப்போ இங்கிலீஷ் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷோட ரெக்கார்டட் வீடியோஸ் உங்களுக்கு ஃபுல்லாக அவைலபிளாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் மேக்ஸ் ரீசனிங் எடுக்கிறீங்கன்னா அதுக்கும் வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் உங்களுக்கு ஃபுல்லாக அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இஸ் இட் ஃபைன்? ஸோ ரெண்டாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் கிளாஸ் சப்போர்ட். உங்களுக்கு லைவ் கிளாஸ் சப்போர்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸையும் அது ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து அதில் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வீக்லி 3 அல்லது 6 கிளாஸஸ் வரைக்கும் நம்ம கொண்டு போவோம். 3 கிளாஸ் இங்கிலீஷ்க்கு, 3 கிளாஸ் மேக்ஸுக்கு அப்படின்னு வந்து நம்ம கொண்டு போவோம். ஸோ அதில் உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ மினிமம் வந்துட்டு 3லேருந்து மேக்ஸிமம் 6 கிளாஸஸ் வரைக்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் மிஸ் அவுட் பண்ணிட்டாலும் அதுவும் உங்களுக்கு ரெக்கார்டிங்காக வந்துடும். சார் இது எல்லாமே எங்களுக்கு எங்கே சார் ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாகவே வந்துட்டு வெப் போர்ட்டலில் அவைலபிளாக இருக்கும் நம்மளோட வெப்சைட்டில். ஸோ இப்போ நீங்கள் வந்து நம்ம வெப்சைட்டை போய் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ustadian.com போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஒரு வெப்சைட் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வெப்சைட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். நீங்கள் அதை ஃபுல்லாக வந்து என்ன பண்ணலாம்னா யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷனை கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், அப்பாயின்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அவார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டெய்லி உங்களுக்கு நியூஸாக வந்து உங்களை வந்து ரீச் பண்ணும். ஓகே ஃபைன். ஸோ அது ரிலேட்டடான லிங்க்ஸை நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, இஸ் இட் ஃபைன்? ஓகே டன். ஸோ ரெக்கார்டட் வீடியோஸ், அதுக்கப்புறமா லைவ் கிளாஸஸ், அப்புறமா வந்து ஃபுல் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும். அதாவது வின்னர் பேட்ச்னு சொல்லி வின்னர் 3.0 இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்க்ளூட் ஆகிடும். தட் இஸ் இட் இன்க்ளூட்ஸ் ஜிஎஸ் ஆல்சோ. ஜிஎஸ்ஸுமே உள்ளே வந்து இன்க்ளூட் ஆகிடும். டெஸ்ட் பேட்ச் பற்றி அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணுன்றவங்க நீங்கள் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணிக்கலாம், வின்னர் டெஸ்ட் பேட்சோட பேமெண்ட் லிங்க்ஸ்லாம் கீழே அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஷெடியூலை பார்த்துட்டு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரெக்கார்டட் வீடியோஸ், லைவ் செஷன்ஸ், ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ அது போக வந்துட்டு நம்ம லைவ் செஷன்ஸில் என்னென்ன பண்ணுவோன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லைவ் செஷன்ஸில் ஓரல் டெஸ்ட் இருக்கும், ஒர்க் ஷீட் சால்விங் இருக்கும், அது போக உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுமே நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் ஓரளவுக்கு முடிச்சுட்டு எக்ஸாமுக்கு ஒரு 30 நாள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுவீங்க. ஸோ தட் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு என்ன வரும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இப்போ ஒரு 10 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 10 டெஸ்ட்டுமே ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கும். யூனிட் 1லேருந்து யூனிட் 7 வரைக்கும் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் செட் அப்படியே டிஎன்பிசியில் எப்படி அந்த 100 கேள்விகளும் வருமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணி ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்திருக்கக்கூடிய குரூப் 4ஓட கொஸ்டின் பேப்பரோட தரத்தையும் தாண்டி உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டைப்புமே இதில் இருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் பேட்டர்னில் என்னென்ன கொஸ்டின் டைப்ஸ்லாம் பார்த்தீங்களோ அது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு, செகண்ட் டெஸ்ட்டு, 3வது டெஸ்ட் அப்படின்னு சொல்லி 10 டெஸ்ட்டு நீங்கள் எழுதுறீங்க கம்ப்யூட்டர் பேஸ்டில். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து ஒரு 96, அடுத்து ஒரு 92, அப்புறமா ஒரு 91. ஸோ இப்படியே நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிட்டே வரீங்க. கடைசியாக ஆவரேஜ் 10க்கு எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் வருதோ அதுதான் உங்களுக்கு எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது உங்களுக்கு மட்டும்தான் அந்த மார்க்ஸ் வருதா இல்லை உங்கள் கூட படிக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த லெவலில் தான் ஸ்கோர் பண்ணுறாங்களான்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ உஸ்தாதின் அகாடமியை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணுறோம். இந்த வருஷம் நம்ம ஜிஎஸ்க்கான கோர்சஸ் நம்ம எதுவும் ஸ்டார்ட் பண்ணவே போகிறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் ஆஸ்பிரன்ஸுக்கு மட்டும் தான் நம்ம ஹோல் டீமுமே வந்துட்டு ஃபுல் சப்போர்ட் கொடுக்க போகுது. ஸோ இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ இதுக்கப்புறமா வேற என்ன சார் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெக்கார்டட் லைவ் கிளாஸ், டெஸ்ட் சீரிஸ் ஒரு பக்கம் தனியாக போகும். கடைசியாக நீங்கள் போர்ஷன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, ஒர்க் ஷீட்ஸ் வந்து ஒவ்வொரு லைவ் கிளாஸ் இருக்கு இல்லை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஒர்க் ஷீட்டை நம்ம ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே நியூவாக ரெடி பண்ணுறதுனால டைம் ஆகும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய வாரியர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி இருக்கக்கூடிய சாம்பியன் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே ஒர்க் ஷீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு ஒன்று ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுவோம். இல்லைனா அது இட்ஸ் ஓகே, அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பாக. ஸோ இனிமேல் எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இன்னும் ஸ்டாண்டர்டாக இருக்கணுன்றதுனால இட் வில் டேக் டைம். ஏன்னா இப்போ தான் கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு. இன்னும் கரெக்டாக ஒரு 3 to 4 டேஸில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே பக்காவாக ரெஸ்யூம் ஆகும். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். உங்களுக்கு அந்த 70 டேஸ் ஐ எம் அஷ்யூரிங் தட் உங்கள் கூடயே நான் ட்ராவல் பண்ணுவேன். இனிமேல் எல்லாமே பக்காவாக நடக்கும். அண்ட் இது வந்து உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டில் யோர் எக்ஸாம் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று சால்வ் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு நாளைக்கு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஒரு நாளைக்கு டெக்னிக்கல் டேர்ம், ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒர்க் ஷீட் எடுத்துக்கணும். ஃபுல்லாக அந்த ஒர்க் ஷீட்டை சால்வ் பண்ணணும். நம்ம ஒர்க் ஷீட்டில் இருந்தே கிட்டத்தட்ட நிறைய ஒர்க் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு ஆல்ரெடி குரூப் 4 எக்ஸாமில். அதே மாதிரி கிராமர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்ஸ் நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்கள் வீடியோ கோர்ஸில் பார்த்துருந்தாலே உங்களுக்கு 25க்கு யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் 23. ஸோ அந்த வீடியோ இப்போ பண்ணணும்னா பண்ணலாம். நம்ம கோர்ஸில் எங்கெங்கேருந்துலாம் வந்திருக்குன்றதை சொல்லணும்னு பார்த்தா சொல்லலாம். பட் இட் இஸ் டோட்டலி டைம் இல்லை. பிகாஸ் நான் அவங்க எல்லாருமே ட்ரெயின் பண்ணணும். ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த வீடியோஸ்லாம் நான் போடாமல் இருக்கேன். ஸோ ஹவெவர் ஃபைன். ஸோ இது எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா? ஸோ லைவ் கிளாஸோட டைமிங் வந்துட்டு ஒன்று மார்னிங் 5 மணிக்கு இருக்கும், இல்லைனா ஈவினிங் 7 மணி இருக்கும். 1 hour to 1 hour 15 minutes தான். ஒருவேளை என்னால் லைவ் கிளாஸே அட்டன் பண்ண முடியாது அப்படின்னா நான் உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸை ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்டூ 2 ஸ்பீடில் போட்டு 1 மணி நேரம் வீடியோவை நீங்கள் அரை மணி நேரத்தில் பார்க்கலாம். லைவ் கிளாஸ்லாம் நீங்கள் ஸ்லோவாக பார்க்கணுன்ற அவசியமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். ஸோ இது ரிலேட்டடாக கம்பைலேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபுல் செட் ஆஃப் வாரியர் கோர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆல் ஃபீச்சர்ஸ். நான் இதை இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ வாரியர் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா அது எப்படி ஜாயின் பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வாரியர் கோர்ஸுக்கு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வில் மூவ். ஓகே. ஸோ வாரியர் கோர்ஸில் 2 மாடியூல்ஸ் இருக்கும். மாடியூல் நம்பர் 1, மாடியூல் நம்பர் 2. மாடியூல் நம்பர் 1 வந்து ஒன்லி இங்கிலீஷ் ஸ்பெஷலி உங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணக்கூடியது. இன்னொன்று வந்து இங்கிலீஷ் மேக்ஸ் ரீசனிங் வந்து உங்களுக்கு வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா எல்லாமே சேம் தான். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா ஃபீச்சர்ஸும் வரும். இதில் வெறும் இங்கிலீஷ், அதில் மேக்ஸ் ரீசனிங் வரும். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் வந்து இட் இஸ் 3500. இதோட ப்ரைஸ் வந்து இட் இஸ் 4500. ஸோ மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஜிஎஸ் டெஸ்ட் பேட்சும் இன்க்ளூட் ஆயிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார்னு சொன்னதுனால we are providing the whole test series in this for free itself. Okay fine. ஸோ அது போக வந்துட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று நீங்கள் வந்து 9115049115க்கு வாட்ஸ்அப் மூலமாக மட்டும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி லிங்கை பெற்று நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணணும். ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அட்மிஷன் ஃபார்ம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க டீம். அதுக்கப்புறமா உங்களுக்கு வித்தின் 24 hours உங்களுக்கு போர்ட்டல் லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். இஸ் இட் ஃபைன்? ஓகே. இல்லை சார் நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே கீழே வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த பேமெண்ட் லிங்கை கிளிக் பண்ணி யூபிஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எதுலனாலும் நீங்கள் பே பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கண்டிப்பாக வாட்ஸ்அப்புக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். அந்த டீட்டெயில்ஸுமே கீழே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி வாட்ஸ்அப் ஒன்லி, நோ கால்ஸ். நோ கால்ஸ் வில் பி அட்டெண்டட். ஸோ கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் எந்த டவுட்ஸ் கேட்டாலுமே உங்களுக்கு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரம் மை சைட். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போது டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த டெஸ்ட்டு எப்படி கண்டக்ட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர்ஸ் அந்தந்த டேட்டில் ஈவினிங் 6 மணிக்கு உங்களுக்கு வந்து அந்த பேப்பர்ஸ் வந்து உங்களை வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா? ஈவினிங் 6 மணிக்கு. ஸோ அந்த பேப்பர்ஸ் எந்த ஃபார்மெட்டில் சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு வெப் போர்ட்டலில் ஒவ்வொரு நாளும் அந்த டெஸ்ட் டேட்ஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம், போய் அந்த டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுக்கிற மாதிரியான ஸ்ட்ரக்சரில் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ பிடிஎஃப் வந்து உங்களுக்கு லென்த்தாக போகாமல் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக கொடுத்துருவோம். ஓகேங்களா? பேஜஸ் கம்மியாக இருக்கணும். பட் இப்போ கொஸ்டின் பேப்பர் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கிறதுனால
டிஎன்பிஎஸ்ல இங்கிலீஷ் பேப்பர் இப்போ ரொம்ப லென்த் ஆகுது, முடிஞ்ச அளவுக்கு சின்ன ஃபாண்ட் வச்சு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ அதை நீங்கள் பிரிண்ட் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் பிடிஎஃப் ஆன்சர் கீ, பிடிஎஃப் ஆன்சர் கீ வித் எக்ஸ்பிளனேஷன், பிடிஎஃப் ஆன்சர் கீ வித் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இதுதான் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ வந்து எக்ஸ்பிளனேஷனோட வந்துடும் ஃபார் தி டெஸ்ட். ஓகே, டன். ஸோ பிடிஎஃப் ஆன்சர் கீ வித் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இப்போ மூணாவதாக உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்துட்டு என்ன ப்ரொவைட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கம்பைலேஷன் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் சம் கம்பைலேஷன்ஸ் வெளியே இருந்து நம்ம ஓன் அகாடமியில் ரெடி பண்ண கம்பைலேஷன்ஸும் இருக்கும். பட் ஸ்ட்ரிக்ட்லி நோ ஒர்க் ஷீட்ஸ். ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் வரும். ஸோ இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து நீங்கள் இங்கிலீஷ் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா 1300 வரும். அண்ட் நீங்கள் வந்து ஃபுல்லாக இஃப் யூ ஆர் டேக்கிங் கன்சிடரிங் த ஹோல் டெஸ்ட் ஜிஎஸ் ப்ளஸ் இங்கிலீஷ் ப்ளஸ் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 1699 வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இது. ஸோ இதில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் கீழே இந்த டெஸ்ட் பேட்சோட ஷெடியூல் கடைசியில் இருக்கும். அண்ட் அதோட பேமெண்ட் லிங்க்ஸும் கீழே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து லிங்க்ஸை பெற்றுட்டு அதுக்கப்புறமாவும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இதுதான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். கண்டிப்பாக நீங்கள் பே பண்ண அது உடனே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிசீவ் ஆகிடும் உங்கள் சைடில். அதை நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ண உடனே இட் வில் டேக் 24 hours to provide you the web portals. Is it fine? 24 hours. So be patient. ஓகேங்களா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். see you in next video. இதுக்கப்புறமா உங்களுக்கு நாளையிலிருந்து we are planning all poem prose இது வரைக்கும் என்னெல்லாம் வந்து இருக்கோ எல்லாத்தையுமே இன் டீட்டெயிலாக உங்களுக்குன்னு சூப்பராக உங்களுக்குன்னு வரக்கூடிய இந்த குரூப் 4 எக்ஸாமில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்க முடியுமோ அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். see you. யாருமே வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, விட்டு கொடுக்கக்கூடாது. இந்த வருஷம் எல்லாருமே வந்து இன்டெப்த்தாக படிங்க, புரிஞ்சு படிங்க. ஸோ தேங்க்யூ.